பேட் பால் 11 ஆப்பில் பார்த்தோம்னா ஒவ்வொரு மேட்சுக்கும் அவங்க ஃப்ரீ கிவ்அவே கான்டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க. இதில் நீங்கள் மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அது போக ரீசெண்டாக ஒரு அப்டேட் மூலமாக ஜிஎஸ்டி ஃப்ரீ ஆப்பாக கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் அப்படியே உங்களுடைய வாலெட்டில் ஆட் ஆகும். ஜிஎஸ்டி டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த அமௌண்ட் அப்படியே நீங்கள் லீகில் ஜாயின் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த ஆப்போட லிங்க் அண்ட் இன்வைட் கோட் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மறக்காமல் இந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ, வெல்கம் பேக் டு கிரிக் ஸ்டார்ட்ஸ் அனலைசர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் வர்சஸ் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் SA20 செகண்ட் குவாலிஃபயர் மேட்சோட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டேப் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் ஆகக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். மேட்ச் அப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 8 February Thursday நைட்டு 9 மணிக்கு ஆரம்பிக்க போகுது த வாண்டரர் ஸ்டேடியம் ஜோகன்னஸ்பர்கில். அடுத்ததா வெதர் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு க்ளவுடி வெதர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெம்பரேச்சர் அரௌண்ட் 30 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அடுத்ததா பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி டெக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த சீசனில் இதுவரை இங்கே 6 மேட்ச் நடந்திருக்கு. அதில் 4 மேட்ச்சில் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணும்போது பேட்டர்ஸ் ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2 போட்டியில் மட்டும்தான் லோ ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. எலிமினேட்டர் மேட்ச்ல ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு எதிராக ஃபர்ஸ்டாக பேட் பண்ண பேர்ல் ராயல்ஸ் டீம் 138 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆயிருந்தாங்க. இன்னொரு மேட்ச்ல, அதாவது லீக் ஸ்டேஜில் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் டீமுக்கு எதிராக இதே ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் 78 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆயிருந்தாங்க. அந்த 2 போட்டிகள்லையும் அந்த டெக் சப்போர்ட்டை தாண்டி உங்களுடைய பேட்டர்ஸ் அந்த அளவுக்கு சரியா பர்ஃபார்ம் பண்ணல. அதனால தான் வந்து லோ ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. மற்றபடி ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி டெக் தான். அது மட்டும் இல்லாமல் அவுட்கம்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் பேட் பண்ண டீம் தான் அதிக போட்டிகளில் ஜெயிச்சிருக்காங்க இந்த சீசனில். இங்கே நடந்த 6 மேட்ச்சில் 5 தடவை செகண்ட் ஹாஃப் பேட் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. பவுலர்ஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அதிகமாக விக்கெட்ஸ் எடுத்திருந்தாலும் ஸ்பின்னர்ஸும் ஓரளவுக்கு இங்கே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்க்கலாம். இதுவரை இந்த 2 அணிகளும் 4 தடவை பிளே பண்ணியிருக்காங்க. அதில் 3-1 ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் தான் லீட் பண்ணுறாங்க. இந்த கிரவுண்டில் 2 முறை மோதிருக்காங்க. அந்த 2 போட்டியிலும் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் இங்கே பிளே பண்ண 2 மேட்ச்லையுமே தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இதுவே ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் 9 மேட்சஸ் பிளே பண்ணியிருக்காங்க. அதில் 7 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 2 மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அடுத்ததா வென்யூ ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு இந்த கிரவுண்டோட டைமென்ஷன் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட் ஓவராலாக பார்த்தோம்னா சின்ன கிரவுண்டாக தான் இருக்குது. ஸ்ட்ரைட் டைமென்ஷனில் ஒரு சைடும், அதுக்கப்புறம் கவர்ஸ் ரீஜன் அண்டு மிட் விக்கெட் ரீஜன், டோட்டலாக இந்த 3 ரீஜன் மட்டும்தான் பெருசாக இருக்குது. இதில் ஸ்ட்ரைட் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு 82 மீட்டர் இருக்குது. இது மட்டும்தான் பெருசாக இருக்குது. மற்றபடி ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டைமென்ஷன் ஆகட்டும், தேர்ட் மேன் ரீஜன், ஃபைன் லெக் ரீஜன், இதெல்லாமே வந்து சிறுசாக தான் இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது சின்ன கிரவுண்டு தான். பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹரிசாண்டல் பேட் ஷாட்ஸ் பிளே பண்ணுறவங்க இங்கே உங்களுக்கு வந்து ரொம்ப அட்வான்டேஜ் இருக்குது. பவுலர்ஸில் பார்த்தோம்னா அதிகமாக இங்கே ஃபுல்லர் லென்த் அண்ட் குட் லென்த்தில் பவுல் பண்ணுறது சூட்டபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் அவுட்கம்ஸ் பார்க்கலாம். 2022 இங்கே நடந்த 11 T20 மேட்சஸில் ஃபர்ஸ்டாக பேட் பண்ணவங்க 5 போட்டிலும், செகண்டாக பேட் பண்ணவங்க 6 போட்டிலும் ஜெயிச்சிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பிச் ரிப்போர்ட்டில் பார்த்தது போல் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இங்கே நடந்த 6 மேட்ச்சில் 5 மேட்ச் சேஸ் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வென்யூ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 158ம், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 139ம் இருக்குது. 2 இன்னிங்ஸ்க்குமான அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 19 ரன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் 172 இருக்குது. ஃபர்ஸ்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் 172 ரன்ஸ் அடிக்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேட்டர்ஸோடைய ஆவரேஜ் இங்கே 23 இருக்குது, மீடியம் ரேஞ்சில் இருக்குது. அடுத்ததா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் இதுவரை எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 2022 இங்கே நடந்த 11 T20 மேட்சஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 278 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. அதில் 96 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 4 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க ஒவ்வொரு 16 பால்ஸுக்கு. எக்கனாமி ரேட் ஹையர் சைடாக இருக்குது. 9 ரன்ஸ் வீதம் கன்சீட் பண்ணுறாங்க. ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா அவங்க 150 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. அதில் 46 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் 2.1 இருக்குது. மீடியம் ரேஞ்சில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு 20 பால்ஸுக்கு தான் ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைக் ரேட் சுமாராக தான் இருக்குது. எக்கனாமி ரேட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கூட பார்க்கும்போது இவங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. 8 ரன்ஸ் வீதம் கன்சீட் பண்ணுறாங்க.
அடுத்ததா ஒவ்வொரு பவுலிங் டைப்பும் இந்த கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இன்னிங்ஸ் வைஸாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அதிகபட்சமாக 44 விக்கெட்ஸும், அவங்களுக்கு அடுத்தபடியாக லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 13 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. 2 பேருக்குமே ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்குது. மற்றபடி ஸ்பின் அதில் பார்த்தீங்கன்னா அந்த 4 டைப்பும் ரொம்ப சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அதிகபட்சமாக 34 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு அடுத்தபடியாக ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு 11 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் வந்து எடுக்கிறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 டீமையும் பார்த்தோம்னா ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் டீமில் பாசிபிள் பிளேயிங் லெவனில் பார்க்கும்போது எஸ்எல்ஏ பவுலர் இல்லை, மேபி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது. டர்பன் சூப்பர் ஜெயின்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த டீமோட கேப்டன் இருக்கார் கேஷவ் மகாராஜ், ஆர்த்தடாக்ஸ் பவுலர். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் ஒரு ஹியூஜ் டோட்டலை டிஃபெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது எஃபெக்டிவாக இருப்பார் கேஷவ் மகாராஜ். அடுத்ததா த வாண்டரர் ஸ்டேடியம் ஜோகன்னஸ்பர்க் இந்த கிரவுண்டோட மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அந்த 3 ஃபேஸ்லையும் பேட்டர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. மெயினாக டெத் ஓவர்ஸில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பவுலர்ஸ் பார்த்தோம்னா அந்த 3 ஃபேஸ்லையுமே ஈவனாக விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இதில் நம்ம பார்க்க வேண்டியது பவர் பிளே ஓவர்ஸில் நியூ பால் பவுலர்ஸுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இந்த ஃபேஸில் 1.9 இருக்குது. லாஸ்ட் மேட்ச்லேயே ஆகட்டும், அதே போல் லீக் ஸ்டேஜோட கடைசி மேட்ச்லையும் பார்த்துருப்பீங்க. இதே டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் தான் இந்த லீக் ஸ்டேஜோட கடைசி மேட்ச்சில் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணியிருந்தாங்க. அதில் இனிஷியல் ஓவர்ஸ்லேயே விக்கெட்ஸை இழந்திருந்தாங்க. லாஸ்ட் மேட்ச்லேயும் போல் ராயல்ஸ் டீமும் இனிஷியல் ஓவர்ஸில் விக்கெட்ஸ் விழுந்துச்சு. ஸோ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டாக இந்த டீம் பவுல் பண்ணுறாங்களோ அந்த டீமில் இருக்கக்கூடிய நியூ பால் பவுலர்ஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். அடுத்ததா செகண்ட் இன்னிங்ஸ் மேட்ச் ப்ரோக்ரஷன் பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸில் பவர் பிளே ஓவர்ஸில் மட்டும் பேட்டர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. மிடில் ஓவர்ஸ் ஆகட்டும், அதே போல் டெத் ஓவர்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. பட் பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பவர் பிளே ஓவர்ஸில் இங்கேயும் நியூ பால் பவுலர்ஸுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 1.5 இருக்கிறதால மிடில் ஓவர்ஸில் இங்கேயும் பவுலர்ஸ் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக பார்த்தோம்னா பேட் ஃபர்ஸ்ட் ஆர் சேசிங் வென்யூவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட் ஃபர்ஸ்ட் வென்யூவா தான் இருந்திருக்கு ஜென்ரலாக பார்க்கும்போது. பட் இந்த சீசனை மட்டும் நம்ம வந்து பார்த்தோம்னா சேஸ் பண்ண டீமுக்கு தான் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது. ரெண்டுமே கான்ட்ராஸ்டிங்காக இருக்கிறதால இந்த போட்டியில் அந்த லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதை பார்த்து நாம் ஃபைனலாக டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்ததா பெஸ்ட் ஃபேஸ் ஃபார் பேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த எல்லா ஃபேஸ்லையுமே பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எந்த ஃபேஸ்லையுமே பவுலர்ஸோடைய டாமினேஷன் வந்து இல்லை. அடுத்ததா டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் கைட் பார்க்கலாம். டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் இந்த சீசனோட லீக் ஸ்டேஜ் முடிவில் அவங்க ப்ளே பண்ண 10 மேட்சஸில் 7 மேட்சஸ் ஜெயிச்சிருந்தாங்க. 32 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் செகண்ட் பிளேஸில் இருந்தாங்க. ஃபஸ்ட்டிலிருந்தே ரொம்ப டாமினேட்டிங்காக இருந்தாங்க. பட் லாஸ்ட் 2 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு இல்லை. லீக் ஸ்டேஜோட கடைசி மேட்ச்சில் இதே ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு இதே கிரவுண்டில் தான் 7 விக்கெட்ஸ் டிஃப்ரென்ஸில் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அதே போல் குவாலிஃபயர் 1ல் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் டீமுக்கு 51 ரன்ஸ் டிஃப்ரென்ஸில் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. இந்த டீமோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தே அவங்களுடைய பேட்டிங் யூனிட் தான். அது போக இந்த மேட்ச்சில் பவுலர்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் மட்டுமே ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆக முடியும். அடுத்ததா டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டரில் மேத்யூ பிரீட்ஸ்க், டானி டிசார்சி, குவிண்டன் டிகாக். மிடில் ஆர்டரில் ஹென்ரிச் கிளாசன், ஜே ஸ்மித்ஸ், டுவைன் பிரிட்டோரியஸ், வியான் மல்டர். லோவர் ஆர்டரில் கேஷவ் மகராஜ், ரீஸ் டாப்லே, ஜூனியர் டாலா அண்ட் நவீன் உல்லக். அடுத்ததா ஒவ்வொரு பிளேயரோட ஃபார்ம் ரீசெண்ட் ரெக்கார்ட்ஸ் பார்க்கலாம். டாப் ஆர்டரில் மேத்யூ பிரீட்ஸ்க் அண்ட் குவிண்டன் டிகாக் இந்த 2 பேர்த்துடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் பிரீட்ஸ்க்கு 2 மேட்ச்சில் 70+ ஸ்கோர் அடிச்சிருக்காரு. டானி டிசார்சி பார்த்தோம்னா இந்த சீசனில் ஓவராலாக பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சுமாராக இருந்திருக்கு. குவிண்டன் டிகாக் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் 83 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மிடில் ஆர்டரில் பார்த்தோம்னா ஹென்ரிச் கிளாசன் சூப்பர்பான ஃபார்மில் இருக்கார். எல்லா மேட்சும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 4 மேட்ச்சில் 30+ ஸ்கோர் இருக்குது. ஜே ஸ்மித்ஸ் இவரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் லாஸ்ட் மேட்ச்சில் ரன் எதுவும் எடுக்காமல் அவுட் ஆயிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக வியான் மல்டர் இவரும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பவுலிங்கில் அந்தளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலனாலும் பேட்டிங்கில் லாஸ்ட் 2 மேட்ச் நல்லா பண்ணியிருக்காரு. பவுலர்ஸில் ஜூனியர் டாலா இவர் ஒரு மேட்ச்சில் 5 விக்கெட் ஹால் எடுத்திருந்தார். மற்றபடி கேஷவ் மகாராஜ், ரீஸ் டாப்லே அண்ட் நவீன் உல்லக் 3 பேர்த்துடைய பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருந்திருக்கு. அடுத்ததா டிஎஸ்ஜி பேட்டர்ஸ் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேத்யூ பிரீட்ஸ்க் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே இப்போ ஓவராக இருக்குது. அதிகபட்சமாக 28 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு.
டோனி டிசார்ஜி இவருக்கு வென்யூ ரெக்கார்ட் மட்டும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் 33 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. குவிண்டன் டிகாக் இவருக்கு வென்யூ ரெக்கார்ட் நல்லா இருக்குது. ஒரு மேட்ச்சுக்கு 33 ரன்ஸ் ஆவரேஜாக அடிக்கிறாரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்டும் நல்லா தான் இருக்குது. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 78 ரன்ஸ் அடிச்சிருக்காரு ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு எதிராக. நெக்ஸ்ட்டு ஹென்ரிச் கிளாசன் இவருக்கு ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இருக்குது. இவர் ப்ளே பண்ண 4 மேட்ச்சில் டோட்டலாக 189 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 65 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இதே கிரவுண்டில் தான் அடிச்சிருந்தாரு. ரிமைனிங் பேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பேட்டர்ஸ்க்கு ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்குது. ஜே ஸ்மித்ஸ் ஒரு மேட்ச்சில் அதிகபட்சமாக 55 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு இதே கிரவுண்டில் தான் அடிச்சிருந்தாரு. அதே போல் வியான் மால்டரும் இதே ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு 59 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. 2 பேரும் லீக் ஸ்டேஜோட கடைசி மேட்ச்சில் அடிச்சிருந்தாங்க. கைல் மேயர்ஸ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு இவருக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. 2 மேட்ச் ப்ளே பண்ணி டோட்டலாக 67 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அடுத்ததா டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் பவுலர்ஸ் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீஸ் டாப்லேட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் டீசெண்டாக இருக்குது. 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி டோட்டலாக 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டுவான் பிரிட்டோரியஸ் ஓவராலாக பார்க்கும்போது ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்குது. ஜூனியர் டாலா இந்த கிரவுண்டில் அவர் பவுல் பண்ண 2 இன்னிங்ஸில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அதில் ஒரு மேட்ச்சில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அடுத்ததா கேஷவ் மகாராஜ் ஆகட்டும், அதே போல் வியான் மால்டர் 2 பேர்த்துக்கும் ஓவராலாக பார்க்கும்போது ஸ்டாட் சுமாராக தான் இருக்குது. நூர் அகமது இந்த கிரவுண்டில் இதே ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு ஒரு மேட்ச் ப்ளே பண்ணும்போது 2 விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட்டு ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் கைட் பார்க்கலாம். ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் லீக் ஸ்டேஜில் ரொம்ப சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோம்னா தொடர்ச்சியாக 4 மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் டீமுக்கு வின் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக எம்ஐ கேப்டவுன் டீமுக்கு கடைசி லீக் மேட்ச்சில் இதே டர்பன் சூப்பர் ஜெயின்ஸை வின் பண்ணி லாஸ்ட்டாக இந்த பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேர்ல் ராயல்ஸ் டீமை 9 ரன்ஸ் டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சிருந்தாங்க. அந்த போட்டியில் பவுலர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மெயினாக சாம் குக் 4 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. அடுத்ததா ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டரில் ஃபேவ் டு பிளஸஸ், லூயிஸ் டுப்ளாய், ரீசா ஹென்ட்ரிக்ஸ். மிடில் ஆர்டரில் சிபோனிலோ, மேக்கன்யா, மொயின் அலி, டோனவன் ஃபெரிடா, டாக் பிரேஸ்வெல். லோவர் ஆர்டரில் டாயன் கலீம், சாம் குக், நன்ரி பர்கர் அண்ட் இம்ரான் தஹீர். அடுத்ததா ஒவ்வொரு பிளேயரோட ஃபார்ம் ரீசெண்ட் ரெக்கார்ட்ஸ் பார்க்கலாம். டாப் ஆர்டரில் ஃபேவ் டு பிளஸஸ் ஒரு சூப்பர்பான ஃபார்மில் இருக்காரு. லூயிஸ் டுப்ளாயும் லாஸ்ட் 5 மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த டீமோட பவுலிங் யூனிட் தான் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஃபேவ் டு பிளஸஸ் அண்டு லூயிஸ் டுப்ளாய் இந்த 2 பேர்த்த நம்பி தான் இருக்காங்க. ரீசா ஹென்ட்ரிக்ஸ் லாஸ்ட் 5 மேட்ச்சில் பர்ஃபார்மன்ஸ் சுமாராக தான் இருந்திருக்கு. மிடில் ஆர்டரில் அந்தளவுக்கு யாருமே பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணல. ஒரு சில மேட்சஸில் மட்டும் மொயின் அலி அண்டு டோனவன் ஃபெரேடா இந்த 2 பேரும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லோவர் ஆர்டரில் சாம் குக், நன்ரி பர்கர் அண்ட் இம்ரான் தாகிர் இந்த 3 பேரும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் சாம் குக் 4 விக்கெட்டும், நன்ரி பர்கர் 3 விக்கெட்டும், இம்ரான் தாகிர் 2 விக்கெட்டும் எடுத்திருந்தாங்க. இம்ரான் தாகிர் பார்த்தோம்னா இந்த சீசனில் ஒரு கட்டத்தில் கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு வந்தார். லாஸ்ட் 5 மேட்ச்சில் அது வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆயிருக்கு. அடுத்ததா ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் பேட்டர்ஸ் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஃபேவ் டு பிளஸஸ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் டீமுக்கு அவர் ப்ளே பண்ண 4 மேட்சஸில் 216 ரன்ஸ் டோட்டலாக அடிச்சிருக்காரு. அதில் ஒரு செஞ்சுரியும் இருக்குது. ஃபேவ் டு பிளஸஸ் இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சுக்கு 39 ரன்ஸ் ஆவரேஜாக அடிக்கிறாரு. 550 ஒரு செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. லூயிஸ் டுப்ளாய் பார்த்தோம்னா இவருக்கு வென்யூ ரெக்கார்ட் மட்டும் நல்லா இருக்குது. இந்த கிரவுண்டில் டோட்டலாக 421 ரன்ஸ் அடிச்சிருக்காரு 10 மேட்சஸ் ப்ளே பண்ணி. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் சுமாராக தான் இருக்குது. 3 மேட்ச் ப்ளே பண்ணி டோட்டலாக 64 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு. ரீசா ஹென்ட்ரிக்ஸ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே பார்த்தோம்னா ஓவராலாக டீசெண்டாக இருக்குது. இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச்சில் பெஸ்ட்டாக செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு. 104 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரிமைனிங் பேட்டர்ஸில் மொயின் அலிக்கு ஹெட் டு ஹெட் ரெக்கார்டும், டோனோவன் ஃபெரிடா அவருக்கும் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வேனே மேடிசன் இவருக்கு ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே நல்லா இருக்குது. இதே டர்பன் சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு இதே கிரவுண்டில் 44 ரன்ஸ் அதிகபட்சமாக அடிச்சிருந்தாரு. அடுத்ததா ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் பவுலர்ஸ் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நன்ரி பர்கர் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலாக பார்க்கும்போது ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்குது. இந்த வென்யூவில் மட்டும் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு மேட்ச்சில் பெஸ்ட்டாக 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. சாம் குக் இவர் இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. எலிமினேட்டர் மேட்ச்சில் பேர்ல் ராயல்ஸ் டீமுக்கு எதிராக எடுத்திருந்தார். டாயன் கலீம் இவருக்கு ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே போராக இருக்குது. விக்கெட் எதுவும் எடுக்கல. டாக் பிரேஸ்வெல்
இவருக்கு வென்யூ ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. இதுவே டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் டீமுக்கு அவர் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ரிமைனிங் பவுலர்ஸில் லிசார்ட் வில்லியம்ஸ் இவருக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. மெயினாக டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் டீமுக்கு 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி டோட்டலாக 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 4 விக்கெட்டும் இருக்குது. வென்யூ ரெக்கார்டும் இவருக்கு டீசெண்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கைல் சிமான்ஸ் இவருக்கு வென்யூ ரெக்கார்ட் நல்லா இருக்குது. இந்த கிரவுண்டில் பவுல் பண்ண 4 இன்னிங்ஸில் டோட்டலாக 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அடுத்ததாக இந்த மேட்சுக்கான ஃபேண்டசி டீம் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு மேட்ச் ஃபார்ம் பார்த்துடலாம். நேச்சர் ஆஃப் த டெக் த வாண்டரர் ஸ்டேடியம் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி டெக்காக தான் இருந்திருக்கு. மேட்ச் கான்ஃபிடன்ஸ் ரேட்டிங்கில் நான் 78 ரேட் பண்ணியிருக்கேன் இந்த மேட்சுக்கு. பிச் கண்டிஷனுக்கு 18 நான் ரேட் பண்ணியிருக்கேன். இந்த வாண்டரர் ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸில் பேட்டர்ஸ்க்கு சாதகமாக தான் இருந்திருக்கு. பிளேயர் யூசேஜில் 2 டீமுக்கு நான் 15 ரேட் பண்ணியிருக்கேன். டிஃபரன்ஷியல் ஸ்கோப் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 12 தான் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தோம்னா நம்ம டீமில் சாம் குக், ரீஸ் டாப்லே அண்டு ஜூனியர் டாலா இந்த 3 பேருமே ஒரு டீசென்ட் டிஃபரன்ஷியல் பிக்காக இருக்காங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு நிறைய பேர் அவைலபிளாக இருக்காங்க இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும். அதனால தான் நான் 18 ரேட் பண்ணியிருக்கேன். மேத்யூ பிரீட்ஸ், ஃபாவ் டு பிளஸஸ், லூயிஸ் டுப்ளாய், ஜேஜே ஸ்மித்ஸ் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக டாஸ் பார்த்தோம்னா இந்த போட்டியில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரீசெண்டாக நடந்த மேட்சஸ் வச்சு பார்த்தீங்கன்னா செகண்டாக பேட் பண்ண டீம் தான் அதிக போட்டிகளில் வின் பண்ணியிருக்காங்க. டாஸ் வின் பண்ண கேப்டன் பவுலிங் தான் அதிக போட்டிகளில் சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மேட்ச்சில் வின்னும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்லேயும் டாஸ் வின் பண்ணக்கூடிய கேப்டன் பவுலிங் சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா டிஃபரன்ஷியல் ஸ்கோப் அந்தளவுக்கு இல்லைனாலும் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நிறைய பேர் இருக்கிறதால இந்த போட்டியில் நீங்கள் அதில் தான் ரிஸ்க் எடுக்கணும். அப்போ தான் நீங்கள் ஆப்போனண்ட்டை பீட் பண்ண முடியும். நீங்கள் அந்த 4 லீக்லையுமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா டீம் ஸ்ட்ரென்த் அண்ட் மேட்ச் அவுட்கம்ஸ் பார்த்தோம்னா ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் டீமோட டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் டீம் தான் ஸ்லைட்டாக லீட் பண்ணுறாங்க. பேட்டிங் யூனிட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் டீமுக்கிட்ட. இதுவே ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் அதிகமாக அவங்களுடைய பேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபாவ் டு பிளஸஸ் அண்டு லூயிஸ் டுப்ளாய் இந்த 2 பேர்த்தை நம்பி தான் இருக்காங்க. இவங்களுடைய ஸ்ட்ரென்த் அவங்களுடைய பவுலிங் யூனிட் தான் நல்ல ஃபார்ம்லையும் இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த போட்டியில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டாக எந்த டீம் பவுல் பண்ணுறாங்களோ அந்த டீமுக்கு ஃபேவராக டீமை எடுக்கிறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இன்கேஸ் அது ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் டீமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கான்ஃபிடண்ட்டாக நம்ம அவங்களுக்கு ஃபேவராக டீமை மேக் பண்ணலாம். அடுத்ததாக இந்த கிரவுண்டில் பேட்டர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இன்னும் இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஓப்பனர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் 2 நல்லா தான் இருக்குது. இதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பெட்டராக இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸை சொல்ல போனோம்னா ரன் ஸ்கோர் பர் இன்னிங்ஸ் இன்னும் பெட்டராக இருந்துச்சு. பட் ரீசெண்டாக நடந்த மேட்சஸில் அந்த இனிஷியல் ஓவர்ஸில் விக்கெட்ஸ் விழுந்ததால் இது வந்து 59க்கு ட்ராப் ஆயிருக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸோட டாப் ஆர்டர் வர்சஸ் மிடில் ஆர்டர் ஆவரேஜ் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா 2த்துலையுமே டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தால் அதிகமான ரன்கள் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 89 ரன்ஸும் செகண்ட் இன்னிங்ஸில் 73 ரன்ஸும் வந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் போக மிடில் ஆர்டர் பேட்டர்ஸோடைய கான்ட்ரிபியூஷனும் இருந்திருக்கு. ஏன்னா 43% மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து ரன்கள் வந்திருக்கு. இப்போ இந்த மேட்சுக்கான ஃபேண்டசி டீம் பார்க்கலாம். கீப்பர் செக்ஷனில் மேத்யூ பிரீட்ஸ் அண்ட் குயின்டன் டீகாக். இதில் மேத்யூ பிரீட்ஸ் இந்த போட்டியில் டாப் கேப்டன்சி பிக்காக இருக்காரு. 22% அவருடைய கேப்டன்சி பர்சன்டேஜ் செலெக்ஷன் இருக்குது. குயின்டன் டீகாக் பார்த்தோம்னா டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் இவரை ப்ரிஃபர் பண்ணலாம். பேட்டர்ஸில் ஃபாவ் டு பிளஸஸ், ஹென்ரிஸ் கிளாசன் அண்ட் லூயிஸ் டுப்ளாய். இதில் ஃபாவ் டு பிளஸஸ் அண்ட் லூயிஸ் டுப்ளாய் இந்த 2 பேருமே டாப் கேப்டன்சி பிக்காக இருக்காங்க. எலிமினேட்டர் மேட்ச்சில் பேர்ல் ராயல்ஸ் டீமுக்கு லூயிஸ் டுப்ளாய் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். இந்த போட்டியிலையும் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் ஒரு வேளை சேஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இவரை கேப்டனாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஆல்ரவுண்டர்ஸில் மொயின் அலி அண்டு ஜேஜே ஸ்மித்ஸ். இதில் ஜேஜே ஸ்மித்ஸ் இந்த போட்டியில் டாப் கேப்டன்சி பிக்காக இருக்கார். இதே ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு இதே கிரவுண்டில் லீக் ஸ்டேஜோட கடைசி மேட்ச்சில் இந்த டீமோட டாப் ஆர்டர் பேட்டர் சீக்கிரமாக அவுட் ஆகும் போது இவரும் அதுக்கப்புறம் வியான் மல்டர் 2 பேரும் சேர்ந்து தான் பார்ட்னர்ஷிப் அமைச்சிருப்பாங்க. அதனால தான் 200+ ஸ்கோரை அடிச்சிருப்பாங்க அந்த மேட்ச்சில். பவுலர்ஸில் நன்ரி பர்கர், சாம் குக், ரீஸ் டாப்லே அண்ட் ஜூனியர் டாலாப். இதில் ரீஸ் டாப்லே இந்த போட்டியில் டாப் டிஃபரன்ஷியல் பிக்காக இருக்கார். இந்த போட்டியில் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க. அப்படிங்கும் போது இவரை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். மேட்ச் அப்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஃபாவ் டு பிளஸஸ் அவருக்கு வந்து லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. அதனால் அது மட்டும் இல்லாமல் நியூ பால் பவுலர்ஸுக்கும் விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இருக்கிறதால ரீஸ் டாப்லேவை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இது போக மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் கேஷவ் மகராஜ், வியான் மல்டர், ரீசா ஹென்ட்ரிக்ஸ் அண்ட் இம்ரான் தஹீர் இருக்காங்க. டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் டீமில் வந்து பார்த்தோம்னா இந்த லெக் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக
நிறைய பேர் வந்து ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்குது. பட் இந்த டெக்கை பொறுத்த வரைக்கும் ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸுக்கு அந்த அளவுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. இருந்தாலும் நீங்கள் கிராண்ட் லீக்ல இவரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். கேஷவ் மகாராஜ் எடுத்துட்டிங்கன்னா இந்த போட்டியில் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் ஒரு ஹியூஜ் டார்கெட்டை டிஃபெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது நீங்கள் அவரை ப்ரிஃபர் பண்ணலாம். அதாவது டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் செகண்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது இவரை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டாட்ஸில் பார்த்துருப்போம், பவுலர்ஸில் செகண்ட் இன்னிங்ஸில் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அது போக ஒரு சில பேட்டர்ஸுக்கு இந்த ஜோபக் சூப்பர் கிங்ஸ் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேட்டர்ஸுக்கு இந்த பவுலிங் டைப்புக்கு எதிராக த்ரெட்டும் இருக்குது. அடுத்ததாக இந்த மேட்சுக்கான என்னதான் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் டாஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறதா இருந்தாலும் டாஸை கன்சிடர் பண்ணாமல் நம்ம வந்து வின்னரை ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் ப்ளே பண்ண போகிறாங்க. அடுத்ததாக இதுக்கு முன்னாடி அதாவது ஹெட் டு ஹெட் ரெக்கார்டில் இவங்களோட டாமினேஷன் இருந்திருக்கு. இதுவரை ப்ளே பண்ண 4 மேட்ச்சில் 3 மேட்ச்சில் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. சமீபத்தில் அதாவது லீக் ஸ்டேஜோட கடைசி மேட்ச்சில் இதே கிரவுண்டில் தான் 7 விக்கெட்ஸ் டிஃப்ரென்ஸில் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸை வின் பண்ணியிருந்தாங்க. டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் டீம் பொறுத்த வரைக்கும் இந்த போட்டியில் அவங்க வின் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தாக இருக்கக்கூடிய பேட்டர்ஸ் போக அவங்களுடைய பவுலர்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அப்போ தான் இந்த போட்டியில் அவங்க ஜெயிக்க முடியும். இன்கேஸ் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு டாஸ் ஃபேக்டரும் அவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருச்சு, அதாவது ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமாகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கேயும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொல்கிற ஸ்டாட்ஸ் போக இன்னும் நிறைய ஸ்டாட்ஸ் நான் அங்கேயும் ஷேர் பண்ணுவேன். அந்த ஸ்டாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.